பொதுவாக சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்க காய்கறிகள், பழங்கள் இதெல்லாமே சேர்த்திக்கணுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பூசணிக்காயை யூஸ் பண்ணி மோர் குழம்பு ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். அதுக்காக ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிட்டு துவரம்பருப்பு 2 ஸ்பூன், பச்சரிசி 1 ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இது அரை மணி நேரம் ஊறணும். இப்போ நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த காய்கறிகள் எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. பூசணிக்காயை நான் கழுவி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பூசணிக்காயை எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் ஹாஃப் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். மீதி ஹாஃபை நான் தோலெல்லாம் நீக்கிட்டு நான் கட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த ஹாஃப் மட்டும்தாங்க நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் நம்ம கத்தியால் சீவி எடுத்துடலாம். அடுத்ததாக இதில் இருக்கிற சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மோர் குழம்புக்கு பூசணிக்காயை கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. தண்ணியில் போட்டு வச்சுருந்த காய்கறிகள் எல்லாத்தையும் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுட்டேன். தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். அடுத்ததாக நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொத்தமல்லி விதை 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, பச்சை மிளகாய் 2, இஞ்சி 1 துண்டு அளவுக்குங்க. இதை தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சிடலாங்க. அடுத்ததாக நம்ம தக்காளி 1 கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு அதில் 1 கைப்பிடி அளவு தேங்காய் துருவல். அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, 30 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம். தண்ணியை வடிச்சிட்டு துவரம்பருப்பையும் பச்சரிசியும் சேர்த்திடலாம். நம்ம வறுத்து ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொருட்களையும் சேர்த்திடலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன். அடுத்ததாக அதே கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பூசணிக்காயை சேர்த்திடலாம். தக்காளி, அடுத்ததாக மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு கல்லுப்பு, பூசணிக்காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். நான் டீ குடிக்கிற டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காய்களை நம்ம வேக வைக்கும் போது எப்பவுமே பெரிய சைஸில் கட் பண்ணி தான் வேக வைக்கணும், இல்லைன்னா குலைவாக போயிடும். இப்போ திருப்பியும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம ஒரு பாத்திரத்தில் கெட்டியான தயிர் சேர்த்திக்கலாம். புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க. தயிர் பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதில் லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி விஸ்க வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ பூசணிக்காய் வேகும்போது நம்ம தண்ணி சேர்த்திருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பூசணிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம அரைச்சி விழுத எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்திடலாம். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு அலசிட்டு ஊற்றிடலாம். இதை நல்லா கலக்கி விட்டுறலாங்க. எப்பவுமே தேங்காய் விழுது அரைச்சி சேர்த்துனீங்க அப்படின்னா அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும். இதை பச்சை வாசனை போகிற வரையில் அடுப்பில் கொதிக்க வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு அலசி ஊற்றிக்கிட்டேன். திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க.
இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நம்ம இந்த மோர் குழம்புக்கு மிளகாய் தூளெல்லாம் எதுவும் சேர்த்த போகிறதில்ல. அதனால் நீங்கள் வந்து தேங்காய் விழுது அரைக்கும் போதே வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடணும். சூடாக இருக்கும்போது நீங்கள் வந்து தயிரை சேர்த்தக்கூடாது. எனக்கு நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தயிரை சேர்த்திடலாம். புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்திக்கோங்க. இப்போ திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுறலாம். நீங்கள் சூடாக இருக்கும்போது தயிர் சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு திரிஞ்சு போயிடும். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் சேர்த்திக்கிட்டேன். இப்போ மீதி இருந்த தயிர் எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. இந்த பூசணிக்காய் மோர் குழம்பு வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. சிறுநீர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லதுங்க. இப்போ தாளிப்புக்காக ஒரு ஃப்ரை பேனை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 ஸ்பூன், கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 3, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம பூசணிக்காய் மோர் குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் இந்த தாளிப்பை சேர்த்திடலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுறலாங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையிலும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பூசணிக்காய் மோர் குழம்புக்கு சைடில் வச்சு சாப்பிட்றதுக்காக நான் வந்து அப்பளம் பொரித்து எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் சூடான சாதத்தோடு அப்பளம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளவுதாங்க, சிம்பிளாக சுவையான பூசணிக்காய் மோர் குழம்பு ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.